ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்லீவ் கட்டிங் தான் பார்க்க போறோம். நான் வீடியோக்காக ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு டைம் மட்டும் ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். நீங்க வந்து கிளாத்ல மடிக்கும்போது 2 ஃபோல்டிங்கு 4 ஓப்பன் சைடும் இருக்கும். அந்த மாரி வந்து நீங்க மடிச்சு போட்டுக்கங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு ரைட்டு, லெஃப்ட்டு எனக்கு ஆப்போசிட் சைடு இது 3 சைடுமே வந்து ஓப்பன் சைடு இருக்கு. என்னோட சைடு வந்து ஒரே ஒரு ஃபோல்டிங் இருக்கு. அந்த மாரி வந்து நான் கிளாத்த மடிச்சு போட்டிருக்கேன். இப்ப வந்து ஸ்லீவ் வந்து ஃபோல்டிங்க்காக வந்து நம்ம மடிச்சு அடிப்போம். அதுக்காக வந்து ஒரு 1 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்லீவோட ஃபோல்டிங் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக. லைனிங் ஸ்லீவா இருந்தா நீங்க 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. நான் வந்து நார்மல் ஸ்லீவ்னா 1 இன்ச் வந்து மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு அந்த மடிப்பு வந்து நல்லா ஸ்டிஃப்பா வேணும்னா, நீங்க வந்து கிளாத் அதிகமா இருந்தா 1 1/2 இன்ச் கூட வந்து மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கங்க. இதுல இருந்து ஸ்லீவோட உயரம் வந்து 5 1/2 இன்ச் பிளஸ் வந்து 1/2 இன்ச் தையலுக்கு நமக்கு வேணும். அதனால 6 இன்ச்னு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களோட ஸ்லீவ் ஹைட் எவ்வளவோ அது கூட வந்து தையலுக்காக 1/2 இன்ச் மட்டும் சேர்த்துக்கங்க. அதே மார்க்கிங்க கீழேயும் மார்க் பண்ணிட்டு நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாரி மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆம்கோலோட ரவுண்ட் வந்து மார்க் பண்ணணும். ஆம்கோலோட ரவுண்ட் வந்து மார்க் பண்றதுக்காக நமக்கு வந்து ஒரு மிட் பாயிண்ட் வந்து தேவைப்படுது. அந்த மிட் பாயிண்ட் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, நம்மளோட அப்பர் செஸ்ட் வேல்யூ வந்து 10ஆல வந்து வகுத்துட்டா என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ வந்து நம்ம அதுல மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது 33 சைஸ் உள்ள ஸ்லீவ் கட்டிங்கு. இப்ப 33ய வந்து நம்ம 10ஆல டிவைட் பண்ணும்போது 3.3 வருது. அந்த 3.3ய வந்து நம்ம அதுல மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் உயரம் மார்க் பண்ணி லைன் போட்டிருந்தோம்ல, அதிலிருந்து வந்து 3.3 வந்து மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப இந்த லைன்ல வந்து நம்மளோட ஆம்கோல் ரவுண்ட வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவோட ஆம்கோல் ரவுண்ட் வந்து ஒரு சைடு வந்து 7 1/2 இன்ச் வரணும். அதாவது டோட்டல் ஆம்கோல் ரவுண்ட் வந்து 15 இன்ச்சு. அத 2ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு சைடு வந்து 7 1/2 இன்ச் வரும். ஆனா, நம்ம அந்த 7 1/2 இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணாம 1 இன்ச் மைனஸ் பண்ணி 6 1/2 இன்ச்னு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1 1/2 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். கீழ ஸ்லீவோட ரவுண்ட் வந்து 6 இன்ச் பிளஸ் வந்து 1 1/2 இன்ச் தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கிங் நேர் வந்து நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம 6 1/2 இன்ச் மார்க் பண்ணதுல அந்த ஃபோல்டிங் வரைக்கும் வந்து நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். அதாவது ஸ்லீவோட உயரம் வந்து மார்க் பண்ணோம்ல, அது வரைக்கும் வந்து நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாரி போட்டதுக்கு அப்புறம் நம்ம 6 1/2 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அந்த 6 1/2 இன்ச்சோட மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டு, அதுக்கு நேர் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாரி லைன் போட்டதுக்கு அப்புறம், இந்த லைனுக்கு மேல வந்து 1/2 இன்ச்சும், லைனுக்கு கீழ வந்து 1/4 இன்ச்சும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மேல 1/2 இன்ச் வந்து பேக் சைடு வர்ற ஆம்கோலு, கீழ 1/4 இன்ச் வந்து ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கோலு, இந்த மாரி வந்து நம்ம டிராப் பண்ணி எடுக்க போறோம். இப்போ ஃபோல்டிங்ல இருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஃப்ரீ ஹேண்டாவே வந்து இந்த பாயிண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த பாயிண்ட்ட வந்து நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கீழ வந்து 1/4 இன்ச்ல மார்க் பண்ணத வந்து ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கோலுக்கு வந்து நம்ம டிராப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாரி 2 சைடு வர்ற ஆம்கோல் ரவுண்டும் வந்து நீங்க போட்டதுக்கு அப்புறம் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. உங்களுக்கு தேவையான ஆம்கோல் ரவுண்ட் வந்து இருக்கா என்னன்னு கரெக்ட்டா செக் பண்ணி பார்த்துக்கங்க. இப்ப அந்த ஃபோல்டிங்ல இருந்து டேப்ப வளைச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஒரு சைடு வந்து 7 1/2 இன்ச் வரணும். அந்த 7 1/2 இன்ச் இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். கரெக்ட்டா வந்து எனக்கு 7 1/2 இன்ச் வருது. பேக் சைடு வர்ற ஆம்கோல் வந்து 7 1/2 இன்ச் கரெக்ட்டா வருது. இதே மாரி நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். கீழ 7 1/2 இன்ச்சுக்கு அப்புறமா வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்க்குறேன். கரெக்ட்டா வந்து எனக்கு 15 இன்ச் வருது. இந்த மாரி வந்து நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கங்க.
ஆம்கோலோட வளைவு வந்து செக் பண்ணும்போது எப்போதுமே வந்து 1க்கு 2 டைம் வந்து நீங்க செக் பண்ணி எடுத்துக்கங்க. நான் 2வது டைமும் செக் பண்றேன். எனக்கு கரெக்ட்டா வருது. இதே மாரி அந்த ஃபோல்டிங் கிட்டயும் 1 இன்ச் வரைக்கும் நீங்க ஸ்ட்ரைட்டா வந்தா தான் வந்து ஷோல்டர் ஃபால் வந்து வராது. இவ்வளவுதான் இப்ப ஸ்லீவோட கட்டிங் வந்து முடிச்சாச்சு. இத அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கட்டிங் வீடியோ வந்து நம்மளோட சேனல்ல வந்து ஆல்ரெடி நான் 2, 3 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த மாரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சென்டர்ல வந்து ஒரு நாட்ச் குடுத்து எடுத்துக்கங்க. இப்ப ஸ்லீவ வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து கர்வ் குடுத்தோம்ல, அத வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த 1/2 இன்ச்ல வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சிசர் கட் குடுத்துக்கங்க. அது ஃப்ரண்ட் சைடு வருது அப்படிங்கிறதுக்காக. இப்படி 1/2 இன்ச்ல வந்து நீங்க டெப்த் குடுத்து கட் பண்ணும்போது வந்து ஸ்லீவ்ல வந்து கண்டிப்பா சுருக்கம் வரவே வராது. இதே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.